அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். ஒரு அம்மா தன்னுடைய 31 வயசு பையனுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. பையன் கல்யாணமே வேண்டாங்கிறான், அதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாலிப வயதை தாண்டியும் ஏம்மா இவ்வளோ லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கூட கேட்டேன். இல்லைங்க, 25 வயசுல இருந்து நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எதை பார்த்தாலும் எந்த பொண்ணு ஃபோட்டோவை கொடுத்தாலும் எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், இப்போ கல்யாணம் வேணாம், இப்போ கல்யாணம் வேணாலும் மறுத்துக்கிட்டே இருக்கான். இப்போ அதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கும் தெரில. சரி, ஏதாவது விருப்ப திருமணம்னா கூட பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் முயற்சி பண்ணுறோம். அப்படியும் எதுவும் கிடையாது அப்படின்றான். நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்னன்னா, அவர் திருமணம் வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாருன்னா அதுக்கு ஒன்று அவருடைய ஃபியூச்சர்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. நான் குறிப்பிட்ட இந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் வாழ்க்கையை பற்றி யோசிப்பேன் அப்படிங்கிற தவறான புரிதலோட இருப்பாங்க. நான் கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கையே போயிடும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கூட அவருக்கு அப்பா அம்மாவை பார்த்து பார்த்து பிள்ளைங்க மனசளவில் அந்த ஒரு எண்ணத்துக்கும் வந்துடுறாங்க. அதுவும் ஒரு காரணம்னு வச்சுக்கிட்டாலும், ஜாதகத்தில் நான் ஒரு லட்சியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்குன்னு சொந்தமாக வீடு வாங்கிடணும், நான் வண்டி வாகனங்கள் வாங்கிடணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள வந்துடுறாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று, தனக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன் குறைபாடுகளை வெளிப்படுத்திக்காம, வீரிய குறைபாடை வெளிப்படுத்திக்காம, அதனால ஒரு ஏற்படக்கூடிய தயக்கம், நாளைக்கு வரக்கூடிய பொண்ணு ஏதாவது தப்பா நினைச்சிருமோ, நமக்கு அவமானம் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் அவங்க திருமணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்க பிள்ளைங்களுடைய ஜாதகத்துல என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அது இதுதான் காரணம். ஏன்னா நம்ம ஜாதகத்துல இல்லாத விஷயங்களே கிடையாதுங்க. இந்த பாவகம் இது கெட்டிருக்கு அப்படின்னா வீரிய குறைபாடு இருக்கு, 5ஆம் பாவம் கெட்டிருக்குன்னா மனசு நல்லா இல்லை, 7ஆம் பாவம் கெட்டிருக்குன்னா திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமா இல்லை, இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம ஜாதகத்துல எடுத்துக்க முடியும். உங்க பிள்ளைங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க, ஜோதிடம் படிங்க, பாருங்க, நல்லதே நடக்கும். நன்றி.